Being naughty, the child runs here and there. குறும்புத்தனமாக இருப்பதால் அந்த குழந்தை அங்குமிங்கும் ஓடுகிறது. Being innocent, he doesn't know anything about it. அப்பாவியாக இருப்பதால் அவருக்கு அதை பற்றி எதுவும் தெரியவில்லை. Being strong, he lifts the box easily. வலிமையாக இருப்பதால் அவன் எளிதாக அந்த பெட்டியை தூக்குகிறான். Being a journalist, he travels to many places. ஒரு பத்திரிகையாளராக இருப்பதால் அவர் நிறைய இடங்களுக்கு பயணம் செய்கிறார். Being wounded, the dog could not run. காயமடைந்ததால் அந்த நாயால் ஓட முடியவில்லை. Being poor, he could not buy a car. ஏழையாக இருந்ததால் அவரால் ஒரு கார் வாங்க முடியவில்லை. Being tired, he sat down to take rest. சோர்வாக இருந்ததால் அவன் ஓய்வு எடுக்க உட்கார்ந்தான். Being sick, she remained at home. உடல்நிலை சரியில்லாததால் அவள் வீட்டிலேயே இருந்தாள். Being young, he recovered soon. இளம் வயதாக இருந்ததால் அவன் சீக்கிரம் குணமாகிவிட்டான். Being tired, he can't play well. சோர்வாக இருப்பதால் அவனால் விளையாட முடியாது. Being tired, he could not play well. சோர்வாக இருந்ததால் அவனால் விளையாட முடியவில்லை. Being intelligent, he got the first rank. புத்திசாலியாக இருந்ததால் அவன் முதல் தரம் பெற்றான். Being lazy, she can't finish her work. சோம்பேறியாக இருப்பதால் அவளால் வேலையை முடிக்க முடியாது. Being smart, she answered all the questions cleverly. புத்திசாலியாக இருந்ததால் அவள் எல்லா கேள்விகளுக்கும் சாமர்த்தியமாக பதிலளித்தாள்.